ஒரு காரியத்தை சொல்லுவாரு. லூக்கா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை அருளுவது நிச்சயம் அல்லவா? லூக்கா அந்த வசனம் சொல்லுங்களேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல இருக்கும். லூக்கா 11 அதிகாரத்தில் அதுல தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா, அந்த ஒரு வசனம் இருக்குங்கய்யா. சரிங்க. நான் ஒரு சபைக்கு போனேன். இந்த வசனத்தை வச்சு அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, பாத்தீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஜெபிக்கணும், ஜெபித்தாதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஆனா அது வேதத்தின்படி என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது தம்மிடத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம் அல்லவாங்கிறது எப்படின்னா, அதாவது ஒரு மனிதனுக்குள்ளாக முதலாவது பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? அவர் திரியேக தேவனில் ஒருவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் அங்கே நிலைவரமாக அவர் செயல்படும்படியான காரியம் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக. இப்போ இந்த காஸ்பல் இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது திரியேக தேவனில் ஒருவரான அவர் செயல்படுகிறார். இப்போ கன்னி மரியான இதில் பரிசுத்த ஆவியானவர், இன்னும் பல சிம்சோன், இப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மரித்த பின்பாக பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமாக தங்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவேனானால் பரிசுத்த ஆவியானவர் தேற்ற வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துவார், நான் போதித்ததை நினைப்பூட்டுவார் என்ற குறித்தெல்லாம் பேசுகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு காரியம். இதை என்னென்னா, இன்றைக்கு இந்த இப்போ நீங்கள் சிபிஎம் இருக்குது, சிபிஎம்னா சிலான் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் காத்திருப்பு கூட்டம்னு இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமை போய் காத்திருப்பார்கள். அந்த காத்திருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றுக்கொள்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது 2 இருக்குது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் எபேசு எழுதுங்க, எபேசு சபையில் எபேசுக்கு எழுதின 1ஆவது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எப்போ வர்றாருன்னா, நாம் விசுவாசிகளான போது, ரட்சிக்கப்படும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை முத்தரிக்கிறார். அதாவது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறது தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. யூ ஆர் சீல்ட், நீ ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்கும்படியாக வேதமானது தெளிவாக சொல்லியிருக்கிறதை பார்த்து நம்ம பார்க்குறோம். அதாவது அங்கே நம்ம என்ன எல்லாமே நம்ம பார்ப்பது நேரம் இல்லாததுனால, நீங்கள் இந்த ஆண்டுடைய வசனத்தை கேட்ட பொழுது 13வது எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இயேசு என்ன சொன்னார்னா, அவர் வருவார், அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் இவர் தான். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் தனியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ள கிரியை செய்கிறாரு. அவர் எனக்குள் அவருடைய பிள்ளையாக தங்கி தாபரித்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ என்கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு வாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிறார், என்னை சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துகிறார். ஆகவே நீங்கள் ஜெபித்தா இப்போ பரிசுத்த ஆவியானவர் கிடைக்குங்கிறது போதனை சரியில்லை. வேதத்தில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தையும் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியனுடைய அந்த செயல்பாடு, அவருடைய பணியை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இன்னும் உலகத்துக்குள்ளாக நிரந்தரமாக, இன்றைக்கி பரிசுத்த ஆவியான நிரந்தரமாக இருக்க இயேசு கிறிஸ்து இருந்ததைப் போல அவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நிச்சயமாக சத்திய வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்மோட பேசுகிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது சில மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு மனக்கவலையில் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ வேதத்தை வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார்.
அது மூலமாக என்னை தேற்றுகிறார், அது வழிநடத்துகிறார். இதுதான் வழி, இது உணர்வுகள்னு சொல்லி காமிக்கிறார். தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர் என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு காரியம், இப்போ பரிசுத்த ஆவியானக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானுடைய கனிகள் எங்கே? எனக்குள்ளே ஆவியான இருக்கிறாருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆவியானுடைய கனி எனக்குள்ளே இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த, நற்குணம், இச்சையடக்கம் இருக்கா? அல்லாதபடிக்கு ஆவியன் வரங்கள் பேசிக்கிட்டு பிரயோஜனம் இல்லையே. எனக்குள்ள கனிகள் இல்லை. இன்றைக்கு இதுதான் பெரிய சட்டில் ஒரு போதனை. ஆவியன் வரங்களை குறித்து அதிகமாய் பேசுகிறவர்கள் ஆவியன் கனிகளை குறித்து பேச மாட்டாங்க. அதே சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, ரெண்டு பேருமே அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க. ஆனால் சேலத்தில் ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆனால் பைப்புக்கு வந்தால் வேற ஒரு பாஷை பேச ஆரம்பிச்சிடுறாங்களே தண்ணி பிடிக்கிற இடத்துல. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே ரெண்டு சகோதரிகள் சபையில் அங்கே ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க, ஆனால் இங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல வேறு மொழிகளை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது அந்நிய பாஷை. இது எப்படி அவங்க அது அசுத்த ஆவிங்க. அது அதை நான் தவறாக சொல்ல வரல, ஆனால் அது யோசிக்கணும். அது தப்பு. நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவருடைய கனிகள் இல்லையா? அப்போ எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா உட்காந்துட்ருக்காரா? நான் போய் பேசுவேன், எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன், அப்போ என்னை பார்த்துட்டு ஓஹோன்னு பேசாமல் உட்காந்துட்ருப்பாரா? எனக்குள்ளே குத்த மாட்டாரா? என்னோடு பேச மாட்டாரா? என்னை உணர்த்த மாட்டாரா? தப்புப்பா, மனம் திரும்ப வைக்க மாட்டாரான்னு நான் கேட்குறேன். விட மாட்டார். என்ன தேவனுடைய பிள்ளையாக நான் இருப்பேனானா எனக்குள்ளே தம்முடைய ஆவியானவரை கொண்டு உணர்த்துவார், பேசுவார். அப்பா தப்பு. பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்டால் கொடுப்பாருங்கிறது இன்றைக்கு தப்பு. காத்திருப்பு கூட்டம் ஒவ்வொரு வாரமும் இவங்க போய் சிபிஎம்மில் அங்கே போய் ஒவ்வொரு வாரமும் காத்திருப்பு கூட்டம்னு ஆவியை பெற்றுக்கொண்டு வர்றது. அப்புறம் ஐயோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, தப்பான உபதேசங்கள். இதுதாங்க நானும் சொன்னேன், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல மாட்டேன். அதாவது நம்ம யாரையுமே தப்பா பேசல ஜான், ஆனா வேதத்தை வைத்து பேசும் பொழுது வேதத்தை வச்சே பேசினாலுமே ஜனங்கள் இதுதான் மேன் மேட் டாக்ட்ரின். மனுஷனா ஒரு சத்தியத்தை உருவாக்கிடுவான். அந்த சத்தியத்தின் பேரில் ஒரு சபையே கட்டுறாங்களே, இன்னைக்கு சபையே கட்டுறார்கள். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள ஒரு சபையை கட்டி அவங்க வழி நடத்துகிறாங்க. அந்த போதகர் என்ன சொல்கிறாரோ அந்த ஜனங்களுக்கு வேதம் போதிக்கப்படுவது இல்லை, வேதமானது போதிக்கப்படுகிறது இல்லை. வேதத்தை தெரியாததுனால அவள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்கள் என்ன போதகர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுறது தப்புங்களே. வேதம் என்ன போதிக்குதுங்கிறத நம்ம அதன் அடிப்படையில் தான் எதையுமே தீர்மானிக்க முடியும். ஆகவே அந்த ஒரு காரியம் நிச்சயமா நம்ம தப்பு நினைக்கிறேன். ஐயா இன்னொரு காரியங்கய்யா, இப்ப இருக்கிற திருச்சபைகள்ல கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தையே ஏங்கய்யா முக்கியத்துவம் படுத்த மாட்டாங்க. அதை மட்டுமே இல்லை, பல காரியங்கள் முக்கியத்துவம் படுத்துறதே இல்லையே. ஆனா கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவ பணியை பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அது சரியா இது இல்லை, அதே அவங்களுக்கே தெரியல. நீங்கள் உண்மையாக நான் சொல்கிறேங்க, நிறைய சபைகள் வேதத்தினால அங்கே நீங்கள் நிறுத்து பார்க்கும் பொழுது அது சபைகளே அல்ல. வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், அது அவங்கள குற்றம் சாட்டுன்னு இல்லை, வேதமே தெரியாது. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி பாருங்கள், ஏன்னா அது அதாவது இன்றைக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேதத்துக்கு புறம்பான நிலையில் போய் கொண்டிருக்கிற போதனைகள் இன்றைக்கு சபைகளில் மலிஞ்சு போச்சுங்க. வேதத்தில் இல்லாததை ஏற்றுக்கொள்ளாங்க ஜனங்கள். போதகர் என்ன சொல்கிறாரு அதை அப்படியே மன உருக்கமாக பேசுனா, ஆகா இந்த போதகர் என்ன அருமையாக பேசுகிறாரு, அப்படியே மனது உருகுது, அதுமே பேசுகிறாங்களே ஒழிய அது வேதத்தின்படியாக சரியாக இருக்கான்றதை பற்றி யோசிக்கிறது கிடையாதுங்க. அது தப்பு. முத்து பிரதர் கூட ஏதோ ஒரு இது பண்ணாருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா பிரதர்? இப்போ நம்ம பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ்லாம் இருக்குல்ல, தமிழ் பைபிள்ல நம்ம யூஸ் பண்றது, அத எப்படி ஹேண்டில் பண்றது? இது ஆக்சுவலாவே நம்ம இதுல ஒரு டாபிக்கே வருது. இதுல ஒரு டாபிக் ஒரு டாபிக்கே வருது. அதை பேராஃப்ரைஸோ எரர்ஸுங்கிறது என்னங்கிறது நம்ம ஆக்சுவலாக அதை ஒரு டாபிக் எடுக்க போகிறோம். அதனால் இப்போது நான் அது எடுத்து அது ஒரு பெரிய இதாகும். அதனால் நான் திரும்ப அதை எடுக்கிறேன்.
இன்னொரு பிரதர் ஏதோ கேட்டார், இன்னொரு யாரோ இது பண்ணாங்க ஒரு. சொல்லுங்க பிரதர். பாஸ்டர், சொல்லுங்க பிரதர். பாஸ்டர், எனக்குள்ள டவுட் என்னன்னா, இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்குது, அப்படிதானே? ஆமா, கரெக்ட். இப்போ அவர் இப்போ தேவன் இப்போ ஒவ்வொருத்தரையும் இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி அந்த 3 இதுலயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. என்னன்னா அந்த 3ம் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா? அது ஒரு டவுட். ரைட். இப்போ திரித்துவங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவரே அப்படிங்கிறத குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நம்ம உபாகத்திலாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 3 தேவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளில் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது பிதாவானவர் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர் திட்டமிட்டு செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. திரித்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது பிதாவானவர் திட்டமிடுகிறார், குமாரனானவர் அவ்விதமாக பிதாவானுடைய அந்த திட்டத்தை அவர் இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக ஏதோ புஸ்தகத்தில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் செயல்படுகிறதை, அவர் நித்தியமான அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தை பலிதமாக்குற அப்ளை பண்ணுறார். அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து, இப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எனக்கு பதிலாக அவர் மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், எனக்கு பதிலாளியாக என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்து என்னுடைய பாவங்கள் முழுக்க அவர் பரிகரித்து எனக்கு மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஆண்டோடைய பார்வையில் என்னை நீதிமானாக்கியிருக்கிறார். அதை என்ன யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இந்த 3 ஒருவரே, ஆனால் இந்த 3 வித்தியாசம். ஒரு மனிதன் தான். பரிசுத்த ஆவியானவருங்கிறவர் ஒரு நபர் அல்ல, ஒரு சக்தின்றார். இப்போ இதே ஜீசஸ் ஒன்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மட்டுமே, பிதாவானவரும் அவரே, இயேசுவும் அவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரும், இந்த திரித்துவம்ங்கிறத அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது வேத சத்தியத்தை நீங்கள் வியாக்கியானப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதில் தவறு இழைக்கக்கூடிய காரியத்தை தான் நீங்கள் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறத நம்ம சரியாக முழுக்க விளங்கி கொள்ள முடியவில்லை என்றாலும் நமக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தின் அடிப்படையில் திரித்துவம் என்பது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி தான். ஆனால் 3 ஒருவரே, 1 in 3, 3 in 1. இதை நீங்கள் விளக்கப்படுத்தவே முடியாது. இது எப்படி என்னங்கிறது. ஏன்னா அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவ கூட என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார் அவர். அங்கே அவருடைய கடைசி நாட்டில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சொல்லப்போனால் அது 3 பேரும் சமமாக ஈக்குவல். ஆனால் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் முழுக்க மனிதன், முழுக்க தேவன். அது எப்படிங்கிறத நீங்கள் ஏன்னு கேட்டால், அவர் முழுமையான ஒரு மனிதனாக இருந்ததுனால தான் ஒரு முழுமையான மனிதனுக்குரிய அந்த சப்ஸ்டியூட் அவனுடைய இடத்துல மரித்தார். ஆனால் ஒன்றே என்னென்னா, அவர் கற்பந்தரிக்கும் பொழுது உங்களைப் போல என்னைப் போல பாவத்தின் வழியில் கற்பந்தரிக்கலை. ஆதாமின் பாவத்தின், இப்போ நம்ம ஆதாமனுடைய அந்த சந்ததி எல்லாமே அவருடைய வழியாய் வந்த வம்ச வழிகளாக நம்ம இருக்கிறதுனால ஆதாம் மக்களாகிய நம்ம பாவத்தையுமே சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். ஆதாமுடைய பாவத்தை நம்மளும் சுதந்திரித்து, அதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை, பாவ பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது பாவம் இல்லாதவராக வரும்படியாகத்தான் கன்னி மரியாய் கற்பத்தில் அவர் பாவம் இல்லாதவராக அங்கே பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்க அது உருவாக்கப்பட்டார் என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே அவர் முழுமையான ஒரு மனிதன், முழுமையான ஒரு தேவன். இப்போ அவருடைய செயலை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த காற்றும் கடலையும் அதட்டுறார். எல்லா இடத்துலையும் அவருடைய தெய்வீகத்தன்மை, நான் ஆக்சுவலாக அதை பற்றி கூட ஒரு சர்மன் போட்டுறது, எல்லா இடத்துலையும் அவருடைய தெய்வீகத்தன்மையை நம்ம பார்க்க முடியாது. அதாவது அவருடைய தெய்வீகத்தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் அந்த காற்றும் கடலையும் அதற்றதை நம்ம பார்க்குறோம். அங்கே அவர்
அப்போ தான் சீஷர்கள் இவர் மனிதன் அல்ல, தேவன் என்பதை, அவர் முழுமையான தேவன், முழுமையான கடவுள். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் அதே சமயத்தில் இப்போ கெத்செமனே தோட்டத்தில் ஒரு முழுமையான மனிதனாகத்தான் அவர் அங்கே தன்னை போகிறார். அப்போது ஒரு மனித தன்மையில் தான் அவர் சொல்லிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். ஆகவே அவருடைய அந்த ரெண்டையுமே நம்ம நீங்கள் முழுக்க இது பண்ண முடியாது. ஆகவே இந்த திரித்துவம் என்பது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஆனால் அந்த வேதத்தை நீங்கள் சரியாக வியாக்கியானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், திரித்துவத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேதத்தை சரியாக வியாக்கியானப்படுத்தவே முடியாது. அதில் பல குழப்பங்கள், அதில் தான் இன்றைக்கு இருக்கிற அந்த போதனைகளில் பல குழப்பங்களுக்கு உட்படுத்தப்பட்ட தவறான உபதேசங்கள் தான் உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ அது ஒரு பெரிய இதுன்றது. அதனால் அதை நான் முழுமையாக எடுத்து பேசி, ஒருவேளை அது ஆவியானவர் தான் நமக்கு உண்மையான விதத்தில் அதை உணர்த்தி வைத்து சரியாக வழி நடத்த வேண்டும் என்பதை குறித்து ஒருவேளை பார்க்கலாங்க. ஆனால் அது திரித்துவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், அது வசனத்தின் அடிப்படையில். இப்போ இந்த கேள்வி பதிலெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஓரளவுக்கு ஒரு வேகாத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு தெளிவாக வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியாத தலைப்புகளாகவும் இது இருக்கும். அப்போ ஒருவேளை அது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக இருப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரதேஷ் சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், அதுல பாத்துட்டீங்கன்னா தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். நான் எடுத்துக்கிறேன். 1 தீமோத்தேயு வாசிங்க. 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு அன்றியும் ஆமா வாசிங்க ப்ளீஸ். 16வது தேவ ஆமா 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க ப்ளீஸ். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் அப்படி இருக்குது. இப்போ மாமிசத்துல வந்தது இப்போ நீங்க சொன்னபடி இப்போ குமாரன்னு சொல்றீங்க அப்படிதானே? அதாவது குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிதாவுக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அவருடைய பணியின் நிமித்தமாக அவர் ஏறெடுத்த அந்த ஒரு அமைப்பு முறை தான் அந்த இடத்துல ஒரு மகன்றும்பொழுது உண்மையான ஒரு இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கும் பொழுது பிதாவுக்கு குமாரன் என்று சொல்லப்படுகிற பொழுது அவர் பெற்றெடுத்த குமாரன் என்று அல்ல, அவருக்கு முற்றுமாக தன்னை ஒரு மனிதனாக தன்னை முற்றுமாக அவர் ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தலின் கீழ்ப்படிதலுக்குள்ளாக ஒரு நிலைப்பாட்டை தான் அந்த இடத்துல நிலைப்பாடு அஸ் அ சன். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, மகன் சொன்னால் நமக்கு அப்பா அம்மா மகன் அப்படித்தானுங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் குமாரன் என்று சொல்லப்படும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நிலையை குறித்து பேசுகிறது. அவருடைய கீழ்ப்படி தன்னை தாழ்த்தினது. அப்போ சொல்லுது அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆகவே அவர் முற்றிலும் தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தின அந்த பிதாவுக்கு அவர் முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நிலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பக்கம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். அதாவது மனித உத்தரவாதமும் இருக்கிறது வேதத்தில், தேவனின் சர்வேகாதிபத்தியம் இருக்குது. ஆகவே மூவரும் ஒருவர் தான், ஆனால் தனித்தனிவர். இது நீங்கள் விளக்கப்படுத்துவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் 3 in 1, 1 in 3 இதை நீங்கள் அப்போ இவர் மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதாவது இந்த இடத்துல ஆவியானவர் மூலமாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாக பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை உயிர்ப்பிக்கிறார்னு பைபிள் சொல்லுது, மரணத்திலிருந்து எழுப்புகிறார்னு பைபிள் சொல்லுது. இது எப்படி அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்போனால் ஒரு விதத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றே. ஆனால் இது எப்படி அப்போ அவரப்போ எப்படி அவரே உயிர்ப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுப்பலாம். ஆனால் அந்த செயல்பாட்டில் அவ்விதமான ஒரு காரியமாக இருப்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதே இயேசு கிறிஸ்து யோவான் 17 ஜெபிக்கும் பொழுது பிதாவும் நான் ஒன்றாயிருக்கிறோம்ன்றதை அவர் சொல்கிறாருங்க. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் தெளிவாக முழுமையாக விளக்கப்படுத்துவது என்பது கூடாத காரியம். ஆனாலும்
வேதத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே. அவர்களுடைய செயல்பாடில் வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் இட்டர்னல் கவனன்ட்டுன்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோம். அதாவது அந்த எபேசியர்லேருந்து தேவனுடைய நித்திய திட்டம் அப்படின்றத குறித்து நான் ஆரம்பத்தில் எடுத்த கிளாஸில் எடுத்தேன். அதாவது இந்த மூவரும் சேர்ந்து அந்த நித்திய திட்டத்தை அவர்கள் அவ்விதமாக திட்டமிட்டு எபேசிலிருந்து சொல்லப்பட்டது அந்த திட்டத்தின்படியாக செயல்படுகிற அந்த செயல்பாட்டை குறித்து நாம் பார்க்குறோம். இப்போ பிதாவானவர் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்காருன்னா நம்ம போல் இப்போ வலது பக்கத்தில் உட்காந்துட்ருக்காருன்னு நம்ம அர்த்தம் இல்லை. அது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நாம் அங்கே பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரை உடைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய காரியம் என்னன்னு சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அந்த ஒரு ஸ்தானத்தை அவர் அங்கீகரித்து அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேரும் மீட்கப்படும்படியாக அவர்களுக்காக அவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்க முடித்தது மட்டுமல்ல. இன்றைக்கு வேதம் சொல்லுது 2 பேர் தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா கடைசி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அங்கே சேர்க்கப்படும் மட்டுமாக அவர் ஜெபிப்பார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு அவிதமாக நம்மோடு கூட நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப கிருபையை அவர் நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்போனால் நமக்குள்ளாகவே ஜெபிக்கிறார். அந்த ஒரு தேவ ஆவியானுடைய உந்துதலை தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைகள் இப்போ அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பாக அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது பிதாவை ஒரு அப்பா மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ செய்யணும்னு விரும்புகிறதை பார்க்குறோம். ஆனால் அதை விட பரம தகப்பன் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறவர். அப்போ ஜெபத்தில் இப்போ நீ சொல்லலாம் ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய இதை நீங்கள் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கு நான் செய்த ஜெபம் பொதுவாக நான் ஆண்டுடைய பாதத்தில் காத்துன்னு ஜெபிக்கிறதோடு அதை நான் ஆக்சுவலாக அதை போடணுன்னே யோசிச்சிருக்கேன். ஏன்னா சிலர் அதை நான் இப்போ எல்லாம் என்னுடைய ஜெப வழிமுறை எப்படின்னா, நான் என்னுடைய தகப்பனிடத்தில் தான் நான் போகிறேன்ற உணர்வோடு தான் நான் போகிறேன் எப்போவுமே. ஏன்னா அவர் எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. எனக்கு என்ன தேவை என்பதை எனக்கு தெரிஞ்சிருக்கார். ஆகவே நான் அவரிடத்துல போய் நான் ஒரு பிடிவாதமாக அப்படி இப்படின்றது அவசியமே கிடையாது. நான் ஒரு தகப்பன் மகன்ற உறவில் நான் போகும் பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அழகாக எல்லாவற்றையும் அமைக்கிறார், செய்கிறார், செயல்படுத்துகிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய காரியம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய காரியம், என்னுடைய சபை, இது எல்லாவற்றையுமே அவருடைய அழகான செயலை பார்க்கும் பொழுது அந்த ஒரு தகப்பன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர் தான். இது எல்லாமே ஆவியானவர் அன்றி நாம் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் தான் நமக்கு இதை விளக்கப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம மனுஷீகமாக இதை அறிந்து கொள்வது என்பது முற்றிலுமே கூடாத காரியம் பிரதேஷ். ஸோ அதனால் தேவ ஆவியானவர் தான் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு சரியாய் விளக்கப்படுத்தணும். அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் போகும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த காரியங்களை குறித்து விளங்கி கொள்ள முடியும்னு வைங்களேன். ஸோ அந்த ஒரு காரியம் இருக்குது. வேறு சொல்லுங்கள் பிரதர் ப்ளீஸ். பிரதர் சொல்லுங்கள். இன்னொருத்தர் பிரதர் நம்ம வேறு எதாவது இருக்குங்களா? ஸோ இந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஆவியானவர் தான் நமக்கு தெளிவுபடுத்தி வழி நடத்தணும். ஆனால் போக போக நமக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஆகவே அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுங்கள் அங்கிள். ஒரே சின்ன டவுட் மட்டும் அங்கிள். சொல்லுங்க. இப்போ 9ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு சில பேரை கிருபா பாத்திரத்துக்காகவும் ஒரு சில பேரை கோபாக்கினியின் பாத்திரத்துக்காகவும் தெரிந்து கொண்டார். சோ இத பத்தி கேள்வி கேட்கறதுக்கு மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல. இத ஆக்சுவலா அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற
அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பாக்குறோம். ஆனா இது ஒரு சிலர் வந்து இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்றாங்க. மீன்ஸ் இப்போ ஆண்டவர் எப்படி அன்புள்ளவரா இருக்கிறவரை எப்படி வந்து அந்த கோபாக்கனைக்காக மக்கள் வந்து தெரிந்து கொள்வாரு. சோ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு தேசங்களை பத்தி தான் பேசுது, இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகள் அந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட் தான் பேசுதே தவிர்த்து ப்ரீ டெஸ்டினேஷன் வந்து இதுல வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுடைய அந்த உண்மையான ஒரு தொடர்பு அற்ற நிலையில மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருமே அங்கே ஆத்மா மரித்து போன நிலையில தான் நம்ம பிறக்கிறோம். சரீரம் வந்து உயிர் உள்ளதாக இருக்குது, ஆத்மா மரித்து போனது. ஆகவே இந்த மரித்து போன ஆத்மாவாக இருக்கிற எல்லாருமே பாவம் செய்ததினால தேவனுடைய அந்த கிருபையை மகிமையை இழந்து போன நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கர்த்தர் யாரு, அவர் எவ்விதமானவர், இந்த வேதத்தை கூட நம்ம வந்து சரியாக விளங்கி கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. நம்மளாகவே விளங்கி கொள்ள முடியாது. இந்த தேவ ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தலைன்னா, இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய பிஹெச்டி படித்த பெரிய பட்டதாரி, அவர் பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், அவர் பைபிளை கொடுத்தீங்கன்னா அது பைத்தியமாக அவருக்கு தெரியும், யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு இதை விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் அதே ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், உள்ளான அவன் பலப்படுறான். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மற்றதெல்லாம் அவனை பலப்படுத்துகிறது. இப்போ பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிறக்கும் பொழுது ஆத்துமாவில் மரித்து போன நிலையில் அவன் இருக்கிறதுனால அவனாகவே தேவனை கண்டுகொள்ள முடியாதாகவே இந்த வேதம் சொல்லுது. அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். மாம்சத்துக்குரியவன் இதில் அறிந்து கொள்ளவே முடியாது. அவை தேவனாக ஒரு மனுஷனை உயிர்ப்பித்தாலன்றி அவர்கள் எழும்புவது என்பது கூடாத காரியம். அதனால தான் வேதம் சொல்லுது, அக்கிரமங்களினால பாவங்களினால அந்த சுபாவ தன்மையினால் மரித்திருந்த நம்மளை அவர் உயிர்ப்பித்தார். இப்போது அவர் வந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஆத்மா இழந்து போன நிலையில தான், ஆத்மா மரித்து போன நிலையில தான் நம்ம பிறக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒரு சிலர் இப்படியும் கேள்வி கேட்கலாம், அந்த ஒரு மனுஷன் அந்த ஆதாம் செய்ததுக்கு ஏன் இப்படி எல்லாத்தையும் இவர் செய்கிறாரு, ஏன் இப்படி எல்லாத்துலேயும் இப்படியான பாடுகள் கஷ்டம், இப்போ உலகத்தில் எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டம். அப்போ நம்ம இது சொல்ல முடியாது, ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சேன்னு ஆண்டவர் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆகவே ஆதாமின் வழியாய் வந்த நம்ம எல்லாருக்கும் நமக்குள்ள ஒன்று தெரியுது, நம்ம அந்த பாவத்தன்மை உள்ளவர்கள். இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னா, ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிங்கமும் ஒரு ஆடும் இருக்குன்னா, அந்த சிங்கம் வந்து ஒரு அழுகி போன கறியாக இருந்தால் கூட அந்த சிங்கம் வந்து நல்ல காய்கறிகள் அது இருந்தால் அது போகாது, அது அழுகி போன துண்டை தான் அது தேடி போகும், ஏன்னா அதனுடைய சுபாவம். அதே வந்து ஒரு ஆடு வந்து அந்த அழுகி போன மாம்சத்தை தொடவே தொடாது, காய்கறிகள் அதை தொடும். மனுஷனுடைய தன்மை என்ன வேதம் சொல்லுதுன்னா, அதனால தான் ரோமர்கள் என்பதை நிர்பந்தமான மனுஷன் நான் விரும்புகிற நன்மை செய்யாமடி விரும்பாத்தியமே செய்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அது மாத்திரமல்ல, மரித்த பின்பாகம் தேவனற்ற ஒரு இடத்துல தான் இவனுடைய ஆத்மா போய் சேருகிறது தான் நரகம் சேர்ப்பாங்க. இப்போது எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் போன நிலையில் தேவன் யாரை உயிர்ப்பிக்க அவர் சித்தம் கொள்ளுகிறார் அவளை உயிர்ப்பிக்கிறார். மற்றவர்கள் அவர் உயிர்ப்பிக்கலை, ஆனால் உயிர்ப்பிக்காதனால அவர் வந்து நியாயம் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யாரை அவர் கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ கடினப்படுத்திடுறார், யாரை மனதை உடைக்க சித்தமாக உடைய. ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீங்கன்னு நம்ம கேட்கவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது வந்து யாக்கோபு ஒரே குடும்பத்தில் ஒரே தாய் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏசா யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை நான் வெறுத்துட்டேன். ஏசா சொல்லப்போனால் யாக்கோபை விட நல்லவன் தான். இந்த யாக்கோபு அவனா ஏத்தன் ஏமாத்துக்காரன். ஏன் ஆண்டவர் அப்படி செய்தீர்னு கேட்க முடியாதுன்றதை கொண்டு போய் பவுல் அந்த இது பண்ணுறார். இன்னொன்று, வேதம் இதை சொல்லுகிற அதே வேதம் மனிதனை பார்த்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதலும் உன் கையில் தான் இருக்குன்னே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே மனிதனுடைய உத்தரவாதத்தை வேதம் நிராகரிக்கவே இல்லை. ஆகவே தெரிந்து கொள்ளுதல், இப்போ ஹைப்பர் கால்வினஸ்ங்கிறது தான் என்னென்னா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை ரட்சிப்பார், மற்றவங்களெல்லாம் ரட்சிக்க மாட்டார். ஆகவே அவரை தெரிந்து கொண்டவர் ரட்சிப்பார், ஆகவே நாம் சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறத வேதமானது ஒரு காலம் சொல்லலை. வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால்,
அதாவது இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. யாருமே வேதனை சொல்லுது முற்றுமுடிய நிலைத்திருப்பம் தான் ரட்சிக்கப்படுவான். அவன் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பக்தியாக கூட இருக்கலாம், ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்தான். கடைசியில் தான் அவனுடைய காரியமே வெளிப்பட்டது. ஆகவே இன்றைக்கு எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சபையில் சொல்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கப்பான்னு சொல்ல முடியாது. முடிவு வரைந்தும் அவனுடைய வாழ்க்கையானது காணப்படும்படியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே வேதம் ரெண்டையுமே போதிக்கிறது, இதையும் போதிக்கிறது. ஏன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, ஆகவே நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய பொறுப்பு. சுவிசேஷகனாகி நான் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்படாதவர்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆவியானவர் யாரை உயிர்ப்பிக்கிறாரோ உயிர்ப்பிக்கிறார். பவுல் அங்கே பிலிப்பு அந்த கடற்கரையில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த லிதியாவின் இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறாரு. மற்ற இருதயம் திறக்கப்பட்டதா தெரியல. லிதியாவின் இருதயம் திறக்கப்பட்ட பொழுது அவள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவளுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுது. பிலிப்பு திருச்சபை உருவாகிறதை பார்க்குறோம். ஏன் ஆண்டவரே நீ செய்கிறீர்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டையுமே வேதம் போதிக்கிறது. இது வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. இதே ஆண்டவர் இன்னொருத்தில் சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய குமாரர்கள் ஆக்கும்படியாக. வேதமானது கர்த்தர் தேவனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போம். விசுவாசிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் தான் விசுவாசிக்கணும். அவன் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுதே அவன் பதிலளிக்கிறவனாக தான் உண்டாக்கினான். அவன் உத்தரவாதி. நாளைக்கு ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொள்ளலை, அதனால் நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. நீ ஏன் விசுவாசிக்கலை? சுவிசேஷம் உனக்கு பிரசங்கப்பட்டதில்லை, நீ ஏன் விசுவாசிக்கலை? ஆகவே மனிதன் உத்தரவாதி. இப்போ சிலர் நானே ஒரு ஆர்மேனியன் சர்ச்சில் 17 வருஷம் இருந்ததுனால என்னால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. கம்ப்ளீட்டாக நான் நிராகரிச்சிட்டேன். சொல்லப்போனால் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போதே அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. படித்தேன் ஒழிய அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. உண்மையாக மனப்பூர்வமாக எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் நான் போராடினேன். ஏன்னா 17 வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை கற்றுக்கொண்டதை நான் இடிக்க முடியல. ஆனால் ஒரு நாள் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே அதை வெளிப்படுத்தினார். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக அவர் மரித்ததனுடைய அந்த பலியினுடைய the depth of it, ஒரு பாவிக்காக. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவள் பிரதான பாவி நான் பவுல் சொல்கிறார். அதான் எனக்கு அதிகமாக முக்கியம். இன்னொன்று சொல்லப்போனால் கலாத்தியர் 2:20 சொல்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். அதாவது உலகத்துக்காக வந்தாருங்கிறது ஒன்று, ஆனால் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக அந்த தெய்வம். ஆகவே என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார். அங்கே ஒரு பர்சனலாகவே ஒரு டீப் அட்டாச்மெண்ட் அதனால் ஒவ்வொரு மனிதனுமே ரட்சிக்கப்படுறது எப்படின்னா உலகத்துக்காக அவர் வந்தாருங்கிறத விட இப்போ ஆர்மேனியன் அந்த கொள்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சிட்டாரு. ஒரு சில யூனிட்டேரியன் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காக மரிச்சிட்டார். ஆக்சுவலாக உலகம் அப்படிங்கிறது யூதர்கள் அல்லாதவர்கள் என்பது தான் பைபிளில் நம்ம பார்க்குற உலகம். யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா அவங்க தான் கம்ப்ளீட்டாக. ஆனால் ஜூஸ் அண்ட் நான் ஜூஸ், அதாவது அதைத்தான் உலகம், அதாவது யூதர்கள் பிரஜாதிகள் ரட்சிக்கப்படுவாங்கன்றது தான் அது ஆண்டு சொல்ல. இப்போ ஒருவேளை உலகத்தில் எல்லாத்துக்காக மரித்தார்னா இப்போ எல்லாருமே மோட்ச ராஜ்யம் போகணுமே, எல்லாருமே போகலையே, எல்லாருமே போகிற மாதிரியும் தெரியலையே. அது ஒன்று யூனிட்டேரியன். அடுத்தது இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்து ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படலான்னு சொன்னால், இவங்க ஆத்மா ஏற்கனவே மரித்து போயிருச்சே, இவங்களுக்கு தேவனை பற்றிய உணர்வு இல்லை, தெய்வ பயம் இல்லை, அந்த ரட்சிப்பை குறித்த எண்ணம் இல்லை. எப்படி இவங்க தேட முடியும்? தேடவே முடியாது. செத்து போனாலே எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? ஆத்மாவில் செத்து போனானே, தேவனாக உயிர்ப்பித்தாலன்றி அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஆக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காகவும் மரித்து ரட்சிப்பை வைத்திருந்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே தான் இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இந்த பெரிய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறார், இன்னொரு கூட்டத்தை அவரை ரட்சிக்கலை. ஏன்னா அவங்களை தெரிந்து கொள்ளலை. இது அவருடைய காரியம்.
இப்போ அந்த வேலையில் கூட போகும்போது எல்லாத்தையும் வேலை செய்கிறாரு. அப்புறம் கடைசியில் வந்த ஆளுலேருந்து முதல்ல வரைக்கும் இது கொடுத்துருப்பா, சம்பளம் கொடுன்னு சொன்னப்போ அவன் கேட்கும் பொழுது என்னுடைய இது நான் செய்கிறது. தேவன் அவர் தேவன், அவரை நம்ம வந்து கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் வேதத்தை சொல்கிறத நம்ம அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தேவன். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவர் தான், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து சொல்லப்போனால் நீங்கள் கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மன உருக்கம், அந்த மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல் என் பாவங்களை மன்னியும். மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, அக்கறை. இயேசு கிறிஸ்து சொல்லப்போனால் திரளான மக்களை கண்டுபோது மனது உருகுகிறார். அந்த ஒரு குணமெல்லாம் நமக்குள்ள ஒரு பரிசெயர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சில அப்படி இருக்காங்க. சீர்திருத்த சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பரிசெயரை போல் இருக்கிறாங்க. நான் எம் பெட்டர் தேன் யூ, எனக்கு நல்லா தெரியும். அது தப்பு. ஒரு ஆண்டவருடைய கிருபையினால் நான் இன்றைக்கி இருக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்தில் நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அது இந்த ரட்சிக்கப்பட்ட பின்னால் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாங்கிறதே நமக்கு தெரியும். இந்த தேடும் பொழுது என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா தெரிந்து கொள்ளலையாங்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்னை யாருமே சர்ச்சுக்கு வாங்கின ஒரு நாள் யாரையும் கூட்டதே கிடையாது. இப்போ ஏன் எனக்குள்ள என்ன அந்த ஒரு மாற்றம், ஏன் எனக்குள்ள ஒரு இந்த விருப்பம் எப்படி வந்து எனக்கே தெரியாது. நானே சர்ச்சுக்கு போகிறேன், நானே சத்தியத்தை கேட்குறேன், நானே என்னுடைய வாழ்க்கை. அப்போ அது ஆண்டவர் கிரியை செய்தார், இல்லைன்னா நான் அல்ல, கர்த்தர் தான் கிரியை செய்திருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்தது மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் பிரதர்ஸ். தொடர்ந்து நம்ம இது ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் நான் சொல்லலை, எல்லாம் விளங்கி. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன போராட்டம் எனக்கு தெரியும். ஆகவே ஆவியானவர் தான் நமக்கு இந்த காரியங்களை உணர்த்தி வைக்க முடியும். அதே சமயத்தில் நிச்சயமாக அந்த வேதத்தை நாம் சார்ந்து போகலாம். அந்த வேதத்தை சார்ந்து போகும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஆகவே நான்லாம் ரொம்ப போராடி இருக்கிறேன் இந்த சத்தியத்தை. சொல்லப்போனால் நீங்கள் கேட்குற இதே கேள்வியை நானும் ஒரு காலத்தில் கேட்டுட்டு தான் இருந்தேன். நானே இதே கேட்டேன். அதே சமயத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு நாள்